நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிகரத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி மரக்கடையில ஒரு 15 நிமிடம் உரையாற்றிருக்காரு. வேட்பாளர் அறிவிப்பின் போது என்ன பேசினாரோ, பெரம்பூர் வேட்புமனு தாக்கல் மீது என்ன பேசினாரோ அதை அச்சு அசல் பிசகாம ஜெராக்ஸ் காப்பி எடுத்தா கூட ஒரு புள்ளி ஒரு இக்கு இச்சு மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஜெராக்ஸ் 2 புள்ளி விழுந்துரும். ஆனா ஜெராக்ஸ் எடுத்தா கூட இப்படி பேச முடியாது. மனப்பாடம் பண்ணி ரெக்கார்டு ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேசியிருக்காப்ல. நான் என்னுடைய புகழின் உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன். என் வறுமையான வாழ்க்கையை இழந்துட்டு வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிண்டு உங்களுக்காக உங்க தம்பியா, உங்க அண்ணனா, உங்க பையனா, உங்க விஜயா வந்து நிக்கிறேன். இப்போ நான் கேட்கிறேன், அந்த சிஎம்மா இந்த விஜயா, அந்த ஸ்டாலின் சாரா இந்த விஜயா, மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் நேசிக்கிறது விஜயா, அந்த டிஎம்கேவா இந்த டிவிகேவா அப்படின்னு பேசியிருக்காப்ல. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஒரு பேச்சில் இருக்கு. என்னன்னா, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். மக்களுக்காக நீதி கேட்க வந்தேன்னா என்னுடைய படம் ஜனநாயகன். அந்த படம் வந்தா அந்த படம் வந்து இன்னும் நம்மளுடைய அரசியலை வந்து வேகப்படுத்திடும், இன்னும் மக்களை வந்து கொண்டாட வச்சிருக்காங்க. அந்த படத்தை முடக்க பார்த்தாங்க, அதுக்கும் நீதி கேட்டு வந்திருக்குங்கிறாரு. இப்போ நாம் தமிழர் கட்சினா ஈழத்துல இனப்படுகொலை நடந்துருச்சு. அந்த இனப்படுகொலையை இங்க இருக்கிற காங்கிரசும் 24 நாடுகளும் சேர்ந்து நடத்திருச்சு. அது ஒரு இனப்படுகொலை என்பதையே ஜெனிவா ஏற்க மறுக்கிறது, ஐநா ஏற்க மறுக்கிறது என்பதனால அது இனப்படுகொலை என்றும் போர்க்குற்றம் என்றும் அங்க நடத்தப்பட்டதுக்கு திட்டமிட்ட இனப்படுகொலை என்றும் நீதி கேட்டு நாம் தமிழர் வச்சு களத்துக்கு வந்துச்சு. திட்டமிட்டு 30 ஆண்டு கால கனவு, தமிழீழங்கிற கனவு சிதைக்கப்பட்டுச்சு. அந்த மக்களுக்கு ஒரே தீர்வு தனித்தமிழ் சோசியலிச குடியரசு தான். இனிமேல் போர் தீர்வு கிடையாது. இனிமேல் பன்னாட்டு விசாரணை நடத்தி அந்த மக்களுக்கான சுதந்திரமான தமிழீழத்தை வந்து அறிவிக்கணும். அதுதான் அவங்களுடைய தீர்வுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நீதி கேட்டு நிற்குது. தமிழ்நாட்டில் 880க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவு மீட்புன்னு சொல்லி மீனவருடைய பிரச்சனைக்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. அதே போல காவிரி சிக்கல் வரும்போதெல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க. அதில் காவிரிக்கான சரிபங்கு நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதான் சரியானது, அதுதான் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கான ஒரே நீதினு சொல்லி விவசாயிகளுக்கு நீதி கேட்டு களத்தில் நிற்குது. மீத்தேனு ஹைட்ரோகார்பன் இந்த திட்டங்களை கொண்டு வந்தா விவசாய நிலப்பரப்பு அழியும், அதனால அந்த விவசாயத்தை காக்க இது போல நாசக்கார திட்டங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி விவசாயிகளுக்கு நீதி கேட்டு களத்தில் நிற்குது. பரந்தூர், இந்த 8 வழிச்சாலை, இந்த சாகர் மாலா, பாரத் மாலா இதெல்லாம் வந்தா நம்முடைய நிலப்பரப்பு அழிக்கப்படும் என்பதனால அதுக்கு நீதி கேட்டு களத்தில் நிற்குது. இது போல தமிழ்நாட்டில் அநீதி இழைக்கப்பட்ட எல்லோருக்கும் நீதி கேட்டு நாம் தமிழ் களத்தில் நிற்குது. சாரு பக்காமாசு ஜனநாயகன் படத்துக்கு நீதி கேட்டு களத்துக்கு வந்திருக்காப்ல. அதை விட சொல்றாப்ல, தன்னுடைய பிரச்சனையவே, அதாவது ஜனநாயகன் படம் வெளிவராது அவருடைய பிரச்சனை, அவர் பிரச்சனையை மனசுல இருந்து பேச முடியும், அதுக்கு ஒரு துண்டு சீட்டு. உன் பிரச்சனையே உன் மனசுல இருந்து பேச மாட்டேன்னா நீ எந்த மாதிரியான ஆளு? நான் வழிதாங்கி வந்திருக்கிறேன். என்ன வழிதாங்கி வந்தீங்க? நைட் அடிச்சு சரக்குல தலைவலி எதுவும் வந்துருச்சா? எனக்கு புரியலையே. வழிதாங்கி நிக்கிறேன் எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு என்னையா வழி அப்படி உனக்கு? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழ்நாட்டு அரசியல் கட்சி இதுவரைக்கும் போராடிய தலைவர்கள், இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள், ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது விமர்சனம் உண்டு. ஆனாலும் ஜெயிலுக்கு போயிருக்காரு. சிறையில வந்து அன்னைக்கு இருக்க சிறை கொடுமையான சிறை தான். அது 53 நாளா 60 நாளா கொடும் சிறை. அண்ணாதுரை சிறைக்கு போயிருக்காரு, கொடும் சிறை. அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் மிசா காலகட்டத்தில் சிறைக்கு போயிருக்காரு. அவர் வாயை உடைச்சுதான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டு சிறை, கொடும் சிறை தான். அதே போல சீமான் அவர்கள் போராடி, மக்களுக்காக போராடி கலைஞர் கருணாநிதி காலத்தில் திமுகவால் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். 1 வருஷம் சிறை. அதெல்லாம் தராத வழிய உங்களுக்கு யார் தந்துட்டாங்க? என்ன வழி? எப்படி உங்களால கரூர் 41 பேருக்கு வழியா இல்ல உங்களுக்கு வழியா? உங்களால இன்னைக்கு திருச்சியில ஆதவர்ச்சன கார் ஏற்றி ஒரு காவலருடைய கால் ஒடிஞ்சு போச்சு, அவருக்கு தான் வழி. நீங்க தான் ஒரு தமிழ்நாட்டோட தலைவலி. நீங்க நான் வழி தாங்கியிருக்கிறேன், அப்படி என்ன வழி? ஒரு வழியை சொல்லுங்களேன். எனக்கு இதனால வழி ஏற்பட்டுச்சுங்க. உங்களால உங்க மனைவிக்கு வழி, உங்களால உங்க மகனுக்கு வழி, உங்களால உங்கள் மகளுக்கு வழி ஏற்பட்டிருக்கு, உங்களால உங்க ரசிகனுக்கு நிறைய வழி ஏற்பட்டிருக்கு,
106 வேட்பாளர்களை அதிமுக திமுக எடுத்து போட்டதுனால உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி சுவரட்டி ஒட்டி உங்க படத்துக்கு FTOS ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தானே, பாலாபிசம் பண்ணானே, ஆட்டு ரத்தத்தை ஊத்துறானே, சூடம் உடைச்சானே, தேங்காய் உடைச்சானே, அவனுக்கு சீட்டு கிடைக்காம அவனுடைய மனசுல வலி ஏற்பட்டிருக்கு. நீங்க சீட்டு தருவீங்க நம்பிக்கையில கோடி கோடியா செலவு பண்ணிட்டு பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருநெல்வேலின்னு பல தொகுதிகளில் காத்திருந்தானே, அந்த கட்சிக்காரனுக்கு வலி ஏற்பட்டிருக்கு. நீங்க மாவட்ட செயலர் ஆக்குவீங்க, பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுப்பீங்கன்னு செலவு பண்ண தூத்துக்குடி அஜித்தாவுக்கு வலி ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன வலி ஏற்பட்டிருக்கு? நம்ம கடைசி படமான ஜனநாயகன் எங்க அது இந்த தேர்தல்ல நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி. உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் கூட ஆகல. 1.5 வருஷத்துல ஒரு முறை கூட மக்கள் போராட்டத்துல கலந்து கொள்ளல. பரந்தூருக்கு ஒரு 10 நிமிஷம் சொகுசா பட்டினப்பாக்கம் வீட்டுல இருந்து BMW கார்ல சொகுசா அப்படி குலுங்காம வரப்பல. என்ன வழியா கண்டுட்ட நீ? என்ன வழியா கண்டுட்டீங்க? சொகுசா வந்து நல்ல அர்பேனியா கார்ல ஏறி அது மேல ஏறின்னு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறீங்க. சார்ட்டர்ட் பிளைட்ல தலைவர்கள் எல்லாம் அம்பாஸ்டர், உடஞ்ச அம்பாஸ்டர், பழைய அம்பாஸ்டரான தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டிருக்காங்க. தொடர்வண்டியில் பயணப்பட்டிருக்காங்க. முழு நேர இரவு பயணங்கள் கார்களில் போயிருக்காங்க. நடநடையா நடந்திருக்காங்க. வேர்வையிலையும் ரத்தத்திலையும் இருக்காங்க. அண்ணன் சீமான்லாம் சென்னை வெள்ளம், கஜா புயல், தானே புயல், வர்தா புயல், தூத்துக்குடி பெருவெள்ளம், திருநெல்வேலி வெள்ளம், சகதியில மக்கள் நின்று மக்கள் அப்படியே நகத்தை பிடிச்சு இழுத்து கையை பிடிச்சது நகத்துல நகமா கீறி காயமா இருக்கும். இரவெல்லாம் பார்த்தா அப்படியே புண்ணா இருக்கும். அப்படி எல்லா தலைவர்களும் அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்குவோம், அவர் மீது அரசியல் விமர்சனம் வைக்கலாம். ஆனா திருமாவளோட கைகளில் வந்து அப்படியே கோடா இருந்திருக்கு. அப்போ ஒரு கட்சி தலைவர் கேட்டிருக்காரு, அவர் பொறுப்பாளர், என்னன்னா கையில் அப்படியே கோடா இருக்கு. இல்லப்பா, நம்ம வந்து கிராமங்களுக்கு போறோம், நம்ம பசங்க நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் தான், நகத்தெல்லாம் வெட்டிருக்க மாட்டான், அன்புல அப்படி கையை பிடிச்சி இழுப்பான், அப்படி கீறிடும், என்ன பண்றதுன்னு சொல்லி கை முழுக்க கீறல்கள், இந்த மணிக்கட்டு முழுக்க கீறல்கள். அப்படிலாம் பட்டுதான் கட்சி தலைவர்கள் வழி கடந்து தான் வந்தாங்க. கட்சிக்காரருடைய மரணங்கள், விபத்துகள், இது எல்லாத்தையும் பார்த்த வந்தாங்க. அப்படி நீங்க என்ன விபத்தை பார்த்துட்டீங்க? என்ன வழியை தாங்கிட்டீங்க? என்ன உங்களுக்கு வழினா என்ன வழி? சொகுசான வாழ்க்கை. 900 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீட்டை கட்டி ஒருத்தன் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 900 ஸ்கொயர் ஃபீட், 9000 ஸ்கொயர் ஃபீட், 9000 ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட 4 கிரவுண்டு நிலம். 4 கிரவுண்டு நிலத்துல ஒருத்தன் வீட்டை கட்டி தனியா ஒருத்தன் அப்பாவை விரட்டி விட்டு, அம்மாவை விரட்டி விட்டு, பிள்ளையை விரட்டி விட்டு, பொண்டாட்டியை விரட்டி விட்டு, எல்லாத்தையும் விரட்டி விட்டு தனியா வாழ்ந்துக்கிட்டு நான் வந்து வழிதாங்கி வந்திருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான்னா எப்படி? அதெல்லாம் தாண்டி என் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன்றாப்புல. தமிழ்நாட்டில் கிழவன் சேதுபதியுடைய அமைச்சர் சீதக்காதின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான பஞ்சகாலம். தன்னுடைய நகையை, தன் பணத்தை, தன்னுடைய வயல்களெல்லாம் விற்று மக்களுக்கு நெல்லு கொடுத்து கஞ்சி கொடுத்து காப்பாற்றினார். புலவர்களுக்கு, இலக்கியவாதிகளுக்கு, பாமரர்களுக்கு, வறியவர்களுக்கு, வரக்கூடிய எல்லாருக்கும் சரிசம சாதி, மதம், மொழி, இனம் பார்க்காம உதவி பண்ணாரு சீதக்காதி. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. அந்த சீதக்காதி மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் திருக்குறள் போன்ற சங்க இலக்கியங்கள் அச்சில் ஏற்றப்படுவதற்கும் நூலகங்கள் இருப்பதற்கும் தன்னுடைய லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்தது மட்டும் இல்லாம காலா லாவியாங்கிற கப்பலை வாவு சிதம்பரனார் கட்டும் போது அதற்கும் பல லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்தாரு. பாலரத்தம் ஜமீன்தார் மன்னர் பாண்டித்துரை தேவர், அவர் போல ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? இந்த இடத்துல கருப்பா ஏதோ கிடைக்குது அப்படின்னு காமராஜர்கிட்ட கொண்டு கொடுத்து, காமராஜர் நேரிட்டு சொல்லி இந்த இடத்துல நிலக்கரி இருக்கு என்பதற்காக தன்னுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை அரசுடைமையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய நிலத்தை நெய்வேலியில கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவர் மாதிரி ஏதாவது நீங்க அரசுக்கு, மக்களுக்கு உதவி செய்வதற்காக உங்க நிலத்தையும் இடத்தையும் கொடுத்துருக்கீங்களா? பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்து பட்டு வெட்டி பட்டுச்சட்டை கட்ட வேண்டிய இடத்துல காவி வெட்டி உடுத்தி தன் சொத்துக்களை 17 பங்குகளாக போட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எழுதி கொடுத்துட்டு சாகும்போது சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போனாரு தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர். அவர் போல ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா மக்களுக்கு? பெரிய வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய வக்கீல் தொழிலை துறந்து வெள்ளக்காரனை வீழ்த்தணும்னா பொருளாதார அடிக்கணும்னு சொல்லி கப்பலை கட்டிய கப்பலோட்டி தமிழன், பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்து செக்கெடுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் போல ஏதாவது நீங்க மக்களுக்கு பண்ணிருக்கீங்களா? உங்க திரைத்துறையிலேயே சம்பாதிச்சோமா, அடுத்த தலைவரி கொடுத்தோமா, 4-5 இடத்த வாங்கி போட்டோமா, 10 வீடு 15 வீடு வாங்குற நடிகர்களுக்கு மத்தியில தான் சம்பாதிச்ச பணத்தை தானும் தன் மனைவியும் சேர்ந்து கேட்கிற எல்லாத்துக்கும் தானம் பண்ணாங்களே. எம்ஜிஆருக்கும் முன்னோடியா இருந்தார நகைச்சுவை உச்சத்துல கலைவாணர் NS கிருஷ்ணன் மதுரம், அது போல ஏதாவது நீங்க மக்களுக்கு பண்ணிருக்கீங்களா?
எம்ஜிஆர் ரோல் மாடல் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார எம்ஜிஆர் 8வது வள்ளல்னு சொல்லி அவர் அழைப்பாங்க. தன் இருக்கும் போதே அணையா பெரு நெருப்பாக தன் ராமாபுரம் தோட்டத்தில் வறியவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாரு. வரக்கூடிய எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாரு. சொத்துக்களை எல்லாத்தையும் அனாதை இல்லத்துக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கண் பார்வையற்றோருக்கு எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டு போனாரு. அவர் மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிக்கீங்களா? பட்டினப்பாக்கம் வீட்டை நான் பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன். பனையூர் வீட்டை நான் வந்து ஒரு அரசு விடுதிக்கு எழுதி கொடுத்துட்டேன். 10 வீடு கட்டி அந்த 10 வீட்டையும் அப்படியே பொதுமையாக்கி விட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட ஒரு இடம் வாங்கினா தன் பிள்ளைகள் பேர்ல வாங்கன்னு நினைப்பான். ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு விவசாயி கூட ஒரு இடம் வாங்கினா தன் மனைவி பேர்ல வாங்கினப்பான். 30 வருஷம் சம்பாதிச்சு 600 கோடி சம்பாதிச்சு ஒரு இடம் கூட உங்க பெத்த பிள்ளைகள் வாங்காத ஒரு சுயநலவாதி, பெத்த அப்பா அம்மாக்கு கூட கடன் கொடுக்கிற ஒரு சுயநலவாதி, நான் விட்டுட்டு வந்தேன் பெரிய கௌதம புத்தரு மொத்தத்தையும் திறந்துட்டு அப்படியே வந்துட்டாரு. சென்டிமெண்டா போடுறாராமா. உங்களுக்காக நான் உங்ககிட்ட போய் பேச மாட்டேன், உங்ககிட்ட உண்மையை தான் பேசுவேன், உங்களை ஏமாத்த மாட்டேன்னு சொல்றேன்னா நீ ஏமாத்த போற. நீ பொய் சொல்ல மாட்டேன்னா பொய்யத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றத வேற ஏதாவது பொய் இருக்கா ப்ரோ? செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு 106 வேட்பாளர்ல அதிமுக கடன் வாங்கி வச்சுக்கிட்டு பேராவூர்ணி பட்டுக்கோட்டையெல்லாம், அதாவது லைஃப் டைம் அக்யூஸ்ட் இருப்பாங்கல்ல, சரித்திர பதிவேடு குற்றவாளி பேராவூர்ணி வேட்பாளர், பாலியல் வன்கொடுமை செய்தவன் வட்டுக்கோட்டையில வேட்பாளர், மொத்த வேட்பாளர் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா கேவலப்படுது. மரிய வில்சன் ஒருத்தன் தன் பெத்த மகளை அடிச்சு விரட்டினவன், தன்னுடைய அண்ணன் மகளை கடத்தி வச்சவன், மனைவிட்டு இருந்து ஜீவாதாரம் பெற்று அதுல கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கிறவன், அப்படிப்பட்ட ஒருத்தர் வேட்பாளரை போட்டு தன்னுடைய சுயத்தையே மடைக்கக்கூடிய ஆதவர்ஜனா, பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆதவர்ஜனா, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நல்லாட்சி கொடுப்பேன், நான் ஊழலை ஒழிப்பேன், நான் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதை விட பொய் ஏதாவது இருக்கா? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சொத்தாக வருமானத்தை மறைத்தாக புலிப்படத்துக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அந்த அபராதத்தையும் கட்ட மாட்டேன்னு சொல்ற உங்களை விட ஊழல்வாதி யாராவது இருக்க முடியுமா? நான் வந்து உண்மையை தான் பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்களை ஏமாத்த வரல, உங்களுக்காக உதவி பண்ணதுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்காரன். என்ன நன்றி கடன்? மனசுல என்ன தெரியுமில, நடிகன் அப்படின்னா அவன் ஒரு கலைஞன், அவ்வளவுதானே. அவனுக்கு ஒரு திறமை இருக்கு, நல்லா ஆடக்கூடிய, பாடக்கூடிய, காமெடி பண்ணக்கூடிய, நடிப்பு திறமை இருக்கு. ஆனா மனசு என்ன நினைப்புக்குன்னா, நாம இந்த 8 கோடி மக்களை தனித்தவன், நாம வானத்திலிருந்து குதிச்சவன், நம்மளை வந்து மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம வந்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நம்ம வந்து கோடியில ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறேன். அவரை பெரிய ஆள் நினைச்சுக்கிறாரு, அவர் நன்றி கடன் செலுத்த வராராம். எதுக்கு நன்றி கடன்? 36 வருஷம் ஒரு படத்தை பார்த்தோமா, அந்த படத்தை பார்த்துக்க நன்றி கடன், படத்தை பார்த்துக்க நன்றி கடன் செய்யணும்னா தமிழ்நாடு முழுக்க தியேட்டர் கட்டி ஃப்ரீயா பார்க்க விடு. அதுக்கு அரசியலுக்கு வர்றேன்? உனக்கு யார் கூப்பிட்டது? உன் வீட்டு வாட்ச்மேன் கூப்பிட்டானா? நீ அரசியலுக்கு வா, முதலமைச்சராகு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னா எதை விட்டு வந்தீங்க? ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் வழி கடந்து வேதனை கடந்து வந்திருக்காங்க. அப்படி எந்த வேதனையும் எந்த வழியும் கிடக்கல. ஐயா ரஜினிகாந்த் அவர்கிட்ட நீங்க ஏன் சிம்பிளா இருக்கீங்கன்னு ஒருத்தர் ஒரு பிரஸ் மீட்ல கேட்கறாங்க, ஒரு இன்டர்வியூல. நான் எங்க சிம்பிளா இருக்கேன்? போயஸ் தோட்டத்துல பெரிய பங்களா வாழ்ந்துட்டு இருக்கேன், லக்ஸுரியான கார்ல போறேன், பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறேன், நல்ல ஃபுட் சாப்பிட்றேன், காஸ்ட்லியான ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கேன், காஸ்ட்லியான வாட்ச் வச்சிருக்கேன், நான் எங்க சிம்பிளா இருக்குன்ட்டாப்ல. அதே கேள்வி விஜய் சேதுபதி கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க சிம்பிளா இருக்கீங்க, எங்க சிம்பிளா இருக்கு? நான் 10,000 ரூபாய்க்கு சட்டை போறேன், நான் எங்க சிம்பிளா இருக்குன்ட்டாப்ல. இதுதான் தான் யார் என்பதை மக்கள்கிட்ட அவங்க அப்படியே தெரிவிக்கிறாங்க. அவங்க யாரும் நாங்க சிம்பிளா இருக்குன்னு காட்டிக்கல. ஆனா இவரு பனையூர் பங்களா, பக்கா மாசு, அந்த பக்கம் BMW காரு, இந்த பக்கம் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, இந்த பக்கம் வந்து பெரிய 1 கோடி ரூபாய்க்கு பஸ், சார்ட்டர்ட் ஃபிளைட்டு. இவருடைய டிக்கி வந்து வேற எதுலையுமே உட்காராது, சார்ட்டர்ட் ஃபிளைட்டு தான் உட்காரும். காமன் ஃபிளைட்லேயே வர்றது இல்லை, மக்களை பயணிக்கிறது இல்லை. ஆனா நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், நொட்டிட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. நீங்க வேற யார்கிட்ட வேணும், உங்க ரசிகனா முட்டாளா இருக்கலாம். அவன் அத்தி பூத்தார் போல ஏதாவது ஒரு தற்கொலை கூட்டம் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, ஒரு சோசியல் டஸ்ட் சமூக குப்பை உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு. அது எல்லா இனத்திலையும், எல்லா மொழியிலும், எல்லா சமூகத்திலும், எல்லா குடியிலையும் சில அழுக்குகள் இருக்கும், சில டஸ்ட்டுகள் இருக்கும். நல்ல தங்கத்துல கூட டஸ்ட் இருக்குல்ல, நல்ல நெல்மணிகள்ல கூட கொஞ்சம் பதறுகள் இருக்குல்ல, அது போல ஒரு டஸ்ட் உங்ககிட்ட தமிழ் சமூகத்துல மாட்டிக்கிச்சு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இல்லை. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவுண்டபிள். நேத்து என்ன பேசுனீங்க, முந்தாள் என்ன பேசுனீங்க, போன வருஷம் என்ன பேசுனீங்க, மக்கள் பார்த்துட்டே இருக்கிறான். அதெல்லாம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது.
நீங்க என்ன பேசினாலும் நீ எதுக்காக பேசுற, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், அவர் 2 பேருக்கு தான் போட்டி. களத்துல தாவேக்காங்கிற கட்சியே இல்ல, களம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த களம்னா என்ன, தாவேக்கா என்ன மாதிரி ஆகும், இந்த நானும் 2 பேர் தான் போட்டின்றீங்களே, அது 2026 மே 4ஆம் தேதி தெரியும். தாவேக்கா மக்கள் எப்படி இட போட்டாங்க, விஜய் எப்படி மக்கள் பார்த்தாங்க, ஒரு நடிகனை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி மக்கள் தீர்ப்பெழுதுவாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி